பாசிரியனாக அல்லாஹ் நம்மை ஆக்க நாடி அதை பற்றி ஞானங்களை அறிவதற்காக அல்லாஹ் தஆலா Recording in progress. விலை மதிக்க முடியாத பொக்கிஷமான இறைஞான போதைகளுக்கான அல்லாஹ் நமக்கு ஒரு செய்கை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் 5 நாள் தாழ்ந்து செஞ்சாங்க. போன வாரம் அதை பற்றி பேசணும். போன வாரம் பேசினதுடைய கேள்வி பதில் என்ன போன வாரம் பேசுனங்கிறது நீங்கள் தெரியணுமா இல்லையா? உங்களுக்கு டபிள்யூட்ட சொன்னேன். முதல்ல ஆமன்து பில்லாஹி மலாய்க்கத்திகி பாடம் இல்லாமல் இருந்துச்சு. இப்படி சொன்னிச்சு. மறுவாரம் மனப்பான சொல்லிச்சு. இப்போ சொன்ன தெரியல. என்ன காரணம் கேட்டால் அந்த ஈடுபாடு இல்லைன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. விட்டு போச்சுன்னா தொடர்ச்சியான ஈடுபாடு இல்லைன்னா அப்படி தான் ஆகிடும். அதனால தான் ஈமானுடைய பாடங்களை அவுலியாக்கள் நாதாக்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆலிம்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 1400 வருஷமா ஒரே குரான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஹதீஸ் தான் அரண்மனைத்தில் வாழ்க்கை முறை. இதனால நம்ம கல்விகள் ஹயாத்தாகிட்டு இருக்கும். அப்போ எப்போ தொடர்பு இல்லையோ அப்போ தொடர்பு கொஞ்சமாக குறைய மறதி வந்துடும். மறதி இருந்தால் என்ன காரணம் கேட்டால் மறதி காரணம் கேட்டால் நம்மளுடைய ஈடுபாடு கொஞ்சமாக துனியா பக்கம் போய் துனியாவுடைய ஈடுபாடுகள் அதிகமாக நம்முடைய கல்வியில் வைக்கும் போது அந்த மனப்பழங்கள்லாம் மறந்துவிடும். அதனால தான் சல்லல்லாஹு சொல்கிற வாழ்க்கையில் சஹாபாக்கள்லாம் வெளியே போனால் உடனே உட்காந்துக்கும். ரசூலுல்லாஹுடைய தர்பாரில் வெளியே போயிட்டு என்ன செய்வாங்க? உட்காந்துக்குவோம். போதுன்னு செய்வாங்க. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய போதனை தான் நமக்கு சொத்து. அதே பங்கு வச்சுக்கிறாங்க. நமக்கு எல்லாரும் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நாம் திரும்ப 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 நாம் செய்வதை கொண்டு தான் அது நமக்கு கல்வியில் ஊடுருவும். அதை கொண்டு ஈமான் வலுவடையும். ஈமான்டா என்ன? அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்பது. நம்பிக்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கு, உயர்வு தாழ்வு இருக்கு. சாலிஹினுடைய நம்பிக்கை, சுஹதாவுடைய நம்பிக்கை, சித்திகனுடைய நம்பிக்கை, அன்பையாக்குடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? 4 தரஜா இருக்கா இல்லையா? 4 தரஜா. சாலிஹினுடைய தரஜாவை அடைவதற்கு என்ன செய்யணும்? சரியத்துடைய இபாத், உடலால இபாத் செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி சரியத்துடைய இபாத், ஹராம் ஹலாலை பேணணும். அதிகமாக நாம் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யணும். இஸ்மை திக்ர் செய்யணும். நப்சுடைய தீங்குகளை விட்டு நீங்கணும். சரியத்துல தான் நப்சு வருது. நப்சுடைய தீங்கு நான் நேற்று அகங்காரம் எல்லாமே நப்சுடைய தீங்கு தான். நப்சுடைய தீங்கு சரியத்துல இது எல்லாமே நீங்கணும். சரியத்தோட தக்குவா என்ன? தக்குவா யார் சொல்லி கொடுத்தா? சரியத்து தக்குவா. சரியத்துல தக்குவான்னு சொன்னாலே இதுதான் பேணுதல் ரொம்ப முக்கியமா. அதுபோல என்ன தரஜா கிடைக்கும்? நமக்கு சாலிஹினுடைய தரஜா கிடைக்கும். என்ன அந்தஸ்து கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அது செய்யலன்னா என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். சரியத்துல சாலிஹினுடைய தரஜாக்கள். இதுல நம்முடைய மனசுடைய மக்காம் என்ன? மனசுடைய அந்தஸ்து என்ன? ரொம்ப உயரம், ரொம்ப ஒற்று போய்விட்ட ஆளுவோட சரி. நாசூன் சொன்னாலே கல்புக்கு சம்மந்தம் இருக்கா. மறதி உலகம் சொல்லுவாங்க. இந்த பாடம்லாம் விளங்கினா தான் நம்ம எதிர இருக்குன்னு தெரியும். முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய வழிமுறைகள் இதுதான். பிரைமரியிலேருந்து செகண்டரிலேருந்து டிப்ளமா, டிகிரின்னு சொல்லி நமக்கு அந்த முன்னேற்றம் நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தரிகத்துடைய பாடத்துல
சுகதா. சுகதாண்டா என்ன? சுகூது என்று சொல்லுவாங்க. சுகதான்னு சொன்னா சுகூதுன்ற மக்காம் வந்து மகபீரத்துடைய பாடம். இது ஷாஹித், தன்னை அர்ப்பணிக்குதல், அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிக்குதல், அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுதல். சகாபாக்கள்லாம் வந்து போர்ல சண்டையிட்டு இறந்து பண்ணாங்க இல்லையா? அவங்களாம் என்ன அந்தஸ்து? ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீதுடைய அந்தஸ்துனா என்னம்மா? ஷஹீதாயிட்டார் பாபுல என்ன அர்த்தம்? அல்லாவுக்காக தன்னுடைய போரிட்டு தன்னுடைய உயிரை அல்லாஹ் தஆலா மாய்த்து கொண்டார், தியாகம் செய்தார். மாய்த்து கொண்டார், நம்மளே மாற்றிக்கிறது இல்லை. உயிரை தனக்கு அல்லாவுக்காக தியாகம் செய்தவர் ஷஹீதுடைய மத்தவா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுத்தத்துல திரும்ப வர்றாங்க, சஹாபாக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? யுத்தத்தில் நீங்க வெற்றி பெற்றது சின்ன யுத்தம், பெரிய யுத்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா போச்சு. யுத்தம் இப்பதான் திரும்பி வர்றோம், வெற்றி அடைஞ்சு வர்றவன் பெரிய யுத்தம்னு சொல்றாங்களே என்று சொல்லி, என்ன சர்க்கார், என்ன யுத்தம் பெரிய யுத்தங்களா? நப்சுக்குள்ள போராடக்கூடிய யுத்தம். அதான் நமக்கு வாழ்க்கை முழுக்கணும் போராடணும். என்ன போராடுவீங்க வாழ்க்கை முழுக்கணும்? சரீரத்துல அதாவது வந்து ஈயவல் விளக்கை எடுத்து நடப்பது, அல்லாவுக்கு புறமானவற்றை பேணிக் கொள்வது, இதெல்லாம் நப்சுடைய பாடம். நம்மளுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக. நம்முடைய விருப்பம்னா என்ன? அல்லாவுடைய விருப்பம்னா என்ன? துனியாவுடைய ஈடுபாடுகளே இருந்து அந்த ஆசையை வளர்த்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய இருப்போம். அல்லாவும் அல்லா ரசூலும் சொன்னபடி நான் விளங்கி வாழ்வது அல்லா ரசூலுடைய விருப்பம். இதுக்கு தான் நப்சுடைய முஜாஹதா வேணும். இதுக்கு தான் நப்சுடைய முஜாஹதா. அதில் தான் சதா போராடிக்கிட்டே இருக்கும். என்ன போராடுவீங்க நீங்க? ஆசைகள் மேய்ச்சி போய் துனியா பக்கம் நம்மளுடைய சிந்தனைகள் அதிகமாகும், அல்லா ரசூலுடைய சிந்தனை குறையும், இபாதத்து குறையும், அல்லாவுடைய மஹப்பத்து குறையும். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டா, அல்லாஹு தாலாவுடைய காதல், இறை காதல் அது வந்துச்சுன்னு சொன்னா இந்த செயல்பாடுலாம் ரொம்ப லேசா இருக்கும். அப்ப அல்லா மேல, அல்லா ரசூல் மேல பிரியம் ஏற்படும் போது செயல்பாடுகள்லாம் நமக்கு எவ்வளவு லேசாயிடுது. நம்ம பிள்ளை இன்னைக்கு நம்ம பிள்ளை இருக்க நேசிக்கிறோம், பிள்ளைய சீராட்டி பாராட்டி வளர்க்குறோம். இரவுல அந்த பிள்ளை நமக்கு துன்பம் கொடுக்குது, கண்ணு முழிக்கிறோம். ஆனா அது நமக்கு எந்த விதமான வெறுப்பும் வருவதில்லை, இன்பம் தான் வரும். பிள்ளைய பார்த்து நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கக்கூடிய காலமெல்லாம் இன்பம். என்ன காரணம்? அந்த பிள்ளை மேல பிரியம், அந்த பிள்ளை மேல பாசம். அதனால அந்த பிள்ளை எது செஞ்சாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன செஞ்சாலும் சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நம்ம கல்வி வந்துச்சு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஒரு இன்பம் வந்துடும். செயல்பாடுகள் ஆட்சேபம் வராது. செய்யணுங்கிற ஆசை மேய்ச்சிடும். அல்லாஹ் ரசூலுக்கு வஹப்பான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை மேய்ச்சிடும். அதனால என்ன பாக்கியம்? துனியாவோட ஆசை மேய்ச்சா நம்மளுடைய நப்சுடைய ஆசைப்படி வாழ்றோம். அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் அதிகமானா என்ன நடக்கும்? வஹப்பான வாழ்க்கை வந்தா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? வஹப்பான வாழ்க்கை நம்ம செய்கிறோம், கல்வில அமைதி, சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். மேமிச்சமாக நமக்கு அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும், அல்லாவுடைய மஹப்பத்து கிடைக்கும். நம்முடைய மறைவுக்கு பின்னால் நமக்கு அல்லாஹ் ஈரற்றமான வாழ்க்கையை கொடுப்பான். கபூர விசாலமாக்கப்படும். ஈமான் கொண்டிருக்கோமே, அதான ஈமான். கேள்வி கணக்கின்றி சுருக்கம் செய்யப்படும். ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் நாளைக்கு மஹ்ஷர்ல அவங்க சொல்லுவாங்களாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ்
நாங்கள் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கிறோம், இன்னும் அதிகமாக பாக்கியம் செய்யணும். நாங்கள் திரும்ப எங்கள் உயிரை கொடுத்து துனியாவுக்கு அனுப்பு, திரும்ப ஷஹீதாகி வர்றோம்னு சொல்லுவோம். அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு தடவை ஷஹீதானா முடிஞ்சு போச்சு. நப்சுக்குள்ள முஜாதா செய்வது என்னமா? ஒவ்வொரு தடவைக்கும் ஷஹீதா வரும். ஒவ்வொரு தடவைக்கும் நாம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆசையை அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செய்யறோம்? மாத்துறோம். ஆசைப்படலாம் அல்லாஹ் சொல்லல. ஆசைப்படுங்க, பேராசையே போகக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு வஹப்பான வாழ்க்கை வாழணும்னு சொன்னா ஆசைப்படுங்க. ஆசைப்படலன்னா மனித வாழ்க்கை இல்லை, மனித வாழ முடியாது. ஆசை இல்லாத எப்படி மனுஷன் வாழுவோம்? அப்ப ஆசைப்படுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு வஹப்பான வேலை ஆசைப்படுங்க. இது செஞ்சுக்கிட்டே வந்தா நம்ம கல்வியில் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யணுங்கிற ஆசையே வராது. அல்லாஹ் ரசூலுக்கு வஹப்பான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை மேய்ச்சி போயிடும். அதுதான் மகான்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரியத்துல தக்குவா, அதே மாதிரி தரிக்கத்தையும் தக்குவா இருக்கு. பல தடவை சொல்லியிருந்தா கூட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு மறதின்னு ஒண்ணு இருக்கு, மறதி வந்துடும். சும்மா சாதாரணமா 7 வரி தான் ஆமன்து பில்லாஹி, 7 வரி இருக்குமா? அதே மறக்க வைப்பாரு. ஹாஃபிஸ குரான், கல்புல குரான் பூரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அடிக்கடி ஓதிக்கிட்டே இருப்பான். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நீ தெரிஞ்ச சூறா என்ன சூறா தெரியும் உங்களுக்கு? பெரிய சூறா யாசின்ல ஒரு பாகம் தெரியும். பூரா தெரியுமா? ஒரு அதாவது அமாலியலா வரலையும் தெரியும் வச்சுக்கணும். கொஞ்சம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு ஓதாம இருங்க, மறந்து போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே. ஆனா வாழ்க்கையில உள்ள சம்பவங்கள் மட்டும் மறக்காது. ஏன்? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையுள்ள சம்பவங்கள் காலை எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிறவள என்ன செய்யறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? காலை எழுந்தோடனே நீங்கள் வேலைக்கு போறீங்க, வியாபாரத்துக்கு போகிறோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? முடிச்சோன்னு ஞாபகம் வந்துடும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அது பழக 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 நம்மளுடைய கல்வி என்ன ஆயிடுமா? அதை விட நவராது. அதை இது பண்ணுங்கிற ஆசை மேய்ச்சி போயிடும். எங்க மேய்ச்சி போய் என்ன செய்வோம்? அதே திரும்ப திரும்ப செய்வோம். கொஞ்சம் கூட நமக்கு வாழ்க்கையில சடைவு வராது. அது செய்யறதுல நமக்கு இன்பம் கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய ஞானங்களை விளங்கி நாம் அமல் செய்யும் போது நமக்கு இன்பம் செய்யணுங்கிற ஆசை நமக்கு வராது. செய்தே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்த நிலைக்கும் வராது. ஒரு பிரியம் ஏற்பட்டு போடும். அதனாலதான் இபாதத்துல பிரியமா செய்யுங்கன்னு சொல்லலாம். இபாதத்துல இப்ப மஹபத் வைங்க, இபாதத்துல இன்பம் காணுங்கன்னு சொல்லலாம். இது செஞ்சுக்கிட்டே தான் வரும். நம்ம சுப தொழுகை பழக்கப்பட்டவங்க பேங்க் சொல்லி சுபத்துவம் படுக்கவும் முடியாது. மற்றவங்க தான் லேட்டா டைம் இருக்கு, சுபுக்கு டைம் இல்லை பாருங்க, அரை மணி நேரத்துக்குள்ள தொழுது ஆகணும். அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை பழக்கப்பட்டவங்க தஹஜ்ஜத் தொழுவாம அவங்க தூங்க முடியாது. பழக்கத்துடைய கருதி பலன். இப்ப நப்சுடைய முஜாஹதா என்ன? ஒரு தடவை அல்லாவுக்கு வஹப்பான சேவை செஞ்சா நப்சு தூண்டுது, அல்லாஹ் மாறு செஞ்சுக்க, நல்லா மன்னிக்க கூடியவன், கஃபூர் ரஹீமா இருக்கிறான், நல்லா தண்டிக்க மாட்டான், நம்ம நப்சு சொல்லுது. பரவாயில்ல, அல்லாஹ்க்கு மாறு செய்வோம். சாதாரண நப்சுடைய தீங்குகள் பொய் பேசுவோம், நல்லா புறம் பேசுவோம், நல்லா அறியாமே நடந்துடும், நல்ல பெரிய குறைய காணுவோம், நல்ல பெரிய பற்றி குறை சொல்லுவோம், நல்ல குறை சொன்னதை கேட்போம். எல்லாமே பாவம் தான். பெரிய குறை சொன்னா நம்ம கேட்போம், ஆர்வமா கேட்போம், நம்ம குறையும் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் பாவம் தான். பரவாயில்ல, நல்லா மன்னிச்சிருவான். அப்படித்தானே நடக்குது துனியாவில். அதனால அதை ஒரு தடவை நம்ம செய்யாம பாதுகாத்துக் கொள்வது நமக்கு ஒரு தடவை நம்ம ஷஹீதாக்கப்பட்டோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு வஹப்பான வாழ்க்கை வாழ்றோமோ அத்தனை ஷஹீதுடைய பாக்கியங்கள். அதனால தான் தரிக்கத்துடைய பாடல் ரொம்ப முக்கியம். தரிக்கத்து என்ன சொல்லுது? தரியத்துல உடலால செய்யக்கூடிய இபாதத்துகள். தரிக்கத்து என்று சொன்னால் கல்வால செய்யக்கூடிய கல்வு வந்து இந்த உடலுடைய வேலை என்னமா செயல்படுதல்.
கல்புடைய வேலை. கல்புடைய வேலை அறியுதல். செயல்பாடு வேற. செயல்பாடு தான் நீங்க சொல்றது. கோவத்தை நோட்டமிடுதல். நோட்டமிடுறதுக்கு அறியணும்ல. எப்படி நோட்டமிடுவீங்க அறியாம? அப்ப முந்தி நம்ம கல்புடைய வேலை என்ன? அறியுதல். அறிய பிற்பாடு தான் நோட்டமிடும். எதை நீங்க அறிவீங்க? எதையும் நாம் அறியணுமோ அறிஞ்சா. அதான் நம்ம கூவத்தை நோட்டமிடுதல் என்பது அறியணும். கூவத்து எங்கிருந்து வருது? கூவத்துடைய ஹக்கீக்கத் என்ன? அதோடைய ஃபண்டமெண்டலா என்ன இருக்கு கூவத்துல? நிஸ்பத்துனா என்ன? எல்லாமே விளங்கினா தான் அதுல நீங்க நோட்டமிட முடியும். ஹக்கீக்கத்துடைய வேலை என்ன? ரூஹுடைய வேலை தான் பார்க்குது. ஹக்கீக்கத்துடைய வேலைன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய சிபத்துகளே நம்மிலே புழங்குதல். 7 சிபத்து இருக்குல்ல அல்லாஹ்வுக்கு. அது ஹக்கீக்கத்துடைய பாடம் தானே. இவ்வளவு நாளா கேட்டு டக்குன்னு மறந்து போச்சு பாருங்க. டக்குன்னு வரல. இருக்கு கல்புல. எனக்கு வர மாட்டேங்குது. கல்புல இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? ஹக்கீக்கத்துடைய பாடம் என்னம்மா? சிபத்துக்கு நோட்டம். 7 சிபத்தும் சேர்ந்து ரூஹு தான். என்னதுக்கு ரூஹு. அந்த ரூஹு தான் அல்லாஹ் ஊதுனான். உங்களுக்கு இருக்க ரூஹு யார் ரூஹு? அல்லாஹ். அதுக்கு என்ன ப்ரூஃபு? அல்லாஹ் தஆலாவுடைய ரூஹு தான் உங்கள்ட்ட இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அது நீங்க சொல்றதுல நான் ஏத்துக்கணும்ல. நீங்க சொல்லுங்க என்ன ப்ரூஃப்? அல்லாஹ்வுடைய ரூஹு தாங்கிறது ப்ரூஃப் வேணுமா இல்லையா? என்ன ப்ரூஃப்? அல்லாஹ்வுடைய ரூஹுங்கிறது என்ன ப்ரூஃப்? நமக்கு வேணுமா இல்லையா? என்ன ப்ரூஃப்? குர்ஆன்ல சொல்றாங்கதெல்லாம் குர்ஆனை விளங்கினவங்க சொல்லக்கூடிய செய்தி இல்லை. நமக்கு ப்ரூஃப் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தான் ரூஹு. அந்த ரூஹு தான் நம்மளே. நமக்கும் அதாவது அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் சொல்றாங்க. நிறைய வழங்கக்கூடிய பாடம். அந்த தடவை வந்து அதான் பேசுனாங்க. ஏன்னா விளங்கி இருந்தா கூட திரும்ப திரும்ப சொல்றது கூட கல்வி உட்காரு. அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் படைப்பினங்களே உயர்ந்த படைப்பினங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இறை ஞானம் எல்லாத்தையும் கிடைக்கல. எல்லாத்தையும் கிடைக்காது. அதுதான் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா நமக்கு சில குறிப்பிட்ட அடியார்களை தேர்ந்து எடுத்து கொடுக்கணும். கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கான். செய்வாங்க. ஓதிக்கிட்டே இருப்பான். திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம அல்லாஹ்வுல திக்ர் செஞ்சா பாசல் செஞ்சா மலாய்க்கத்து மேல செய்யக்கூடிய நாம் செய்யறோம். அவங்க திக்ர் செஞ்சுட்டு நம்ம திக்ர் செய்யறோம் இல்லையா? மலாய்க்கத்து மேல ஈக்குவலாக நம்முடைய சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. பாசல் திக்ர் செஞ்சா நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையில, படுத்த நிலையில நீங்க அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. அந்த ஞாபகம் வருவதற்காக தான் இது பாஸ். இது மலாய்க்கத்து மார்களுடைய செயல்பாடு. அந்த பாக்கி நமக்கு கிடைக்குது. இது பயிற்சி செஞ்சாதான் கிடைக்கும். இன்னும் இல்லாம துனியாவுடைய ரீதியில பார்த்தா பாசுடைய முக்கியத்துவம் நிறைய விளங்குது. இப்ப சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. சொந்தக்காரங்க கல்யாணம் 2 மணி நேரம் இருக்க போறீங்க. கல்யாணத்துல கலந்துட்டு இருக்கும்போது வேற எந்த எண்ணமும் வராது. அந்த சந்தோஷமான எண்ணத்திலேயே இருப்போம். எல்லாம் முடிவு வந்த ஒரு பாடு நம்ம கல்வியில் என்னன்னா நம்மளுடைய கவலையான எண்ணங்களும் வரும். அது எங்கேருந்து வருது? ரெண்டுமே கல்வியில் இருந்த எண்ணங்களுடைய பிரதிபலன் இல்லையா? பாசல்பா திக்ர் நீங்க செய்யும் போது எண்ணங்கள் வலிமை பெறும். அதிகமாக பவர் ஆகி துனியாவோட கவலைகள் வரவிடாம தடுத்துக்குது. ரொம்ப முக்கியமான பாடம் அது. நீங்க அதிகமா செஞ்சு பாருங்க தெரியும். ஹைரான எண்ணங்கள் மயக்கும். பரான எண்ணங்கள் கொஞ்சமா குறையும்.
கவலை குறையும், துன்பம் குறையும், துயரம் குறையும், எல்லாமே குறையும். நம்ம பாடம் மாறிப்பா பாடம் வழங்கி அல்லாஹ் கொண்டு வாழ்ற பாடம் இருக்கு. அது பின்னால உள்ள பாடம். முன்னால நமக்கு என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுல திக்ரு தான். வாசல் பா. நான் பயத்தவான புதுசுல திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அழுதுகிட்டே இருப்பேன். விளங்க அழுகத்தான் வரும். அப்ப நம்ம கல்வுக்குள்ள எந்த கவலையுமே வராது. வரக்கூடிய அளவுக்கு நம்ம கல்வுக்குள்ள இடமே இருக்காது. ஏன்? இடம் பூரா எங்க போயிடுச்சு? அல்லாஹ்வுல திக்ரிலே போயிடுச்சு. அல்லாஹ்வுல திக்ரே ஊறி போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் தஆலாவை அறிஞ்சு அடையணுங்கிற ஆசை மிகைக்கும். நமக்கு அந்த ஆசை ரொம்ப கம்மியா இருக்கு. அவன்கிட்ட இருக்கு. ஆனா என்ன இடையூறு பண்ணுது? நஃப்ஸு இடையூறு பண்ணுது. அதனால மறந்துடுறோம். சில சமயங்கள்ல ஞாபகம் வந்து நம்ம திக்ரு செய்றோம். மறுபடியும் மறந்துடுறோம். அதனால நம்ம துனியாவுல வேலைகள் நமக்கு பழகி போய் மிகைச்சு இருக்கிறதுனால, அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் நமக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அதை அதிகப்படுத்தக்கூடிய அந்த செயல் தான் அல்லாஹ் பாசல்வா. அப்ப முஜாஹதத்துன் நஃப்ஸ் தான் நமக்கு பெரிய பாக்கியம். அப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் நஃப்ஸு கூட போராடுவது, நஃப்ஸு என்ன சொல்லும்? துனியாவுடைய ஆசாபாசங்கள மூழ்க சொல்லும். நஃப்ஸுடைய வேலையே அதான். பேராசை அது அதிகமா உண்டாக்கும். சகித்துக்கொள்ள பாடது இன்னும் என்ன அதிகமாகும்? அனானியத்தை அதிகமாகும். ஒரு சாதாரண ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்க. மகான்கள். ஒரு அரசர் இருந்தார். அரசர் தெரு வழியா வந்துகிட்டு இருந்தார். ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான். எஜமானே எனக்கு பிச்சை போடுங்க. ஏன்டா பிச்சை போடணும்? வேலை செஞ்சா என்ன? யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்து. நீ வா நான் வேலை தர்றேன். அப்படின்னு ராஜா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சொல்றாரு, எனக்கு நிறைய நிலம் இருக்கு. நிலம் கோடிக்கணக்கான ஏக்கர் இருக்குன்ட்ட. 10 ஏக்கர் உனக்கு தர்றேன். நீ அதுல உழைச்சி வியாபாரத்தை பெருக்கு, சம்பாதி. அவனுக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா தாங்க முடியல. ஏமான் உங்களை மாதிரி யார் இருக்கா? இவ்வளவு பெரிய 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 மனசு உங்களுக்கு. 10 ஏக்கர் மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டீங்க. இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். நீ வந்து பயிரிடுப்பா பண்ணி போயிட்டார். இவர் பயிரிட்டாரு, லாபம் கிடைச்சிச்சு. கொஞ்சமா லாபம் பெருகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ராஜா மறுபடியும் வர்றாரு. என்னப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு நிஜமான. நிறைய காசு பணம்லாம் எனக்கு வந்துருச்சு. கவலை எனக்கு இல்லைப்போ. இவ்வளவு பெரிய பெரிய மனசோட செஞ்சீங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்க போட்ட பிச்சை தானே. ராஜா சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் வேண்டியது இல்லப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதே போதும். நீ நல்ல விதமா இன்னும் பணக்காரனா போ. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு பணத்தை உண்டாக்கி. இல்லை ஏமாண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாதி எனக்கு பாதி லாபத்துல. யார் சொல்றா? பிச்சைக்கார். லாபம் பூரா கிடைக்கிற லாபத்துல உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. எனக்கு வேண்டாம்பா, நிறைய சொத்து என்கிட்ட இருக்கு. வேண்டாம் ஒண்ணு செய். என்ன நல்லா உழைச்சி பெரிய பணக்காரன் அவர்கள் அதை பத்தி பேசிக்குவோம் அப்படி சொல்றாரு. போயிட்டாரு. இல்லை இதமானே ஒரு 5% வச்சுக்கோங்க சொல்றாரு. கையெடுத்து 5% நான் தரேன் உங்களுக்கு. அப்படியா? சரி பரவாயில்ல கொடு. அப்படி போயிட்டாரு. ஒரு வருஷம் கழிஞ்சு இன்னும் நிறைய காசு ஏற்பட்டு போச்சு அவனுக்கு. அவன் யோசிக்கிறான், எல்லாமே நான் தான் உழைக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன். அரசருக்கு 5% கொடுக்கணும்னா நான் தானே என்ன செய்யறேன்? அரசர் என்ன செய்யறாரு? எந்த கல்வில என்ன வந்து அதோட ராஜா வந்தார். என்னப்பா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கிறேன் எஜமான. ஆனா பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு 5% தரதா சொன்ன பாருங்க, அது நியாயமா படல. சொல்றான் யார்ல? ராஜாட்ட. நியாயமா படல. எல்லாம் நான் தான் உழைக்கிறேன் இரவு பகலா. அதனால 5% கூட உங்களுக்கு தர்றதுக்கான என் மனசு ஒப்பு கொடுக்கல. அப்படியா? நீனே வச்சுக்க. உன்னை யாரு கேட்டா? நீ தான் தரேன்னு சொன்ன. அப்படி ராஜா போயிட்டார். இந்த கதையை சொல்றாங்க மகான்கள்லாம்.
உன்கிட்ட இருக்கிற எல்லா நியமத்தும் அல்லாஹ்வுடையது தானே, அவன் கொடுத்தது தானே, ஹயாத்து இல்மு நாட்டம் எல்லாமே எல்லாத்தையும் அவனோட வச்சுக்கிட்டு அ அவன் சொன்னதை செய்யாம இருக்கிறியே, வெட்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். நம்மள விழிப்புணர்ச்சி உண்டாக்குறாங்க. எல்லாம் அவனுடையது, உனது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. எல்லாம் அவன் கொடுத்த பிச்சை. அவனுடைய அனைத்தையுமே நீ வச்சுக்கிட்டு என்ன செய்யற? அவனுக்கு அவனை மறந்து வாழ்றியே, அவனுக்கு மாறு செய்யறியே, உனக்கு வெட்கமா இல்லையான்னு கேட்குறான். ரொம்ப அழகான உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்க பாரு. அதே மாதிரி நமக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாக்கியம். எல்லாத்தையும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நாம் அல்லாஹ் அறிந்து அடையணுங்கிற வைராக்கியமான ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அது பற்றி அதான் சொன்னேன். ஃபண்டமெண்டல். எதற்காக நான் பயத்து வாங்கணும்? எதற்காக நல்லா இபாதத் செய்யணும்? அதுக்குள்ள அடையக்கூடிய பாக்கியம் என்ன? மக்சது பையத், பையத்துடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் விளங்கினா தான் நமக்கு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஆசையே வரும். நமக்கு விளங்காதுன்னா என்ன செய்யறோம்? ஏதோ போறாங்க, தாலீம் செய்யறாங்க, அல்லாஹ் திக்ர் செய்ய சொன்னாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்பதாக நம்ம அதை பேச கண்டு என்ன செய்யறோம்? நம்முடைய கல்வுகளை அதிகமாக அல்லாஹ் பக்கம் திருப்பாம துனியா பக்கம் திருப்பி கவலையிலேயே மூழ்கி கிடக்கும். அதனால தான் இந்த பாடங்கள் நமக்கு போதனையை கொண்டு நம்மளோட கல்வில உற்சாகத்தை விடலாம். அதான் ரொம்ப முக்கியமான பாடம். அதுல தரிக்கத்துடைய பாடம் இருக்க லேசான விஷயம் இல்லை. தரிக்கத்துல பெர்ஃபெக்டா போயிட்டா அடுத்த ரெண்டு ரொம்ப ஈஸி. ஹக்கீகத்து மாரிஃபத்து ரொம்ப ஈஸி. தரிக்கத்துல தான் நமக்கு லாப நஷ்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் லாப நஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஹைர் சேர்னு நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஹைரு பக்கம் நம்ம கல்வி அல்லா பக்கம் போகுது. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரி நிகழுது, மனசுக்கு பிடிக்காது, எவ்வளவு நிகழதான் செய்யுது, அது நல்லா தான் செய்யறான். அவன் மேல ஆட்சேபனை வந்துருது நமக்கு. எல்லாம் இப்படி செய்யறான் அல்லாஹ், நான் தானே கிடைச்சேன் சோதிக்கிறதுக்கு, இப்படி சோதிக்கிறானே அல்லாஹ், இதெல்லாம் மேல குறை சொல்லணும் ஆகும் இல்லையா? அதனாலதான் நம்ம முந்தைய பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹைரிஹி சர்ரிஹி மினல்லாஹ். ரெண்டுமே அல்லாட்டம் தான் வரும். ரெண்டுமே அல்லாட்டம் வர்றதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுங்க? ஹைரு சர்ரும் நிகழக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் பியதிஹில் ஹைர், அல்லாஹ் ஹைரை தர செய்யக்கூடிய அல்ல. ரெண்டு நம்மகிட்ட நிகழுது இல்லையா? ஹைரு சர்ரு ரெண்டுமே நம்மகிட்ட நிகழுது. அதுக்கு அல்லாஹ் தான் செய்யறாங்க. என்ன ப்ரூஃப் சொல்லுங்க? ஹைரு சர்ரு நிகழ்றதை பத்தி சொல்றோம். நீங்க சொல்லுங்கம்மா. ரெண்டுமே அல்லாஹ் கூட நிகழ்துன்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு? அது ஈமான் பாடம். அது ஈமானுடைய பாடம். அவங்க ஆமன் தப்பிக்கிறதுக்கான சொல்ல வேண்டியது எதாவது சொல்லிட்டு சமாளிச்சுக்கலாம், சைக்காலம் மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன ப்ரூஃப்? ஹைர் சரி ரெண்டும் நிகழ்து, அல்லாஹ் கொண்டு தான் நிகழ்துங்கிறது ப்ரூஃப் வேணுமா இல்லையா? அதான் கரெக்ட். கூவத்து என்பது நிகழக்கூடிய ஹைர் நிகழ்ந்தாலும் கூவத்து வேணும் இல்லையா? ஃபேல். அது பேர் என்ன? ஃபேல். ஹைருக்கும் ஃபேல் வேணும், சருக்கும் ஃபேல் வேணும். இது ரெண்டு தான் நமக்கு ப்ரூஃப். இப்போ ரெண்டு நிகழும் போது ஹைருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, சருக்கு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல மாட்டேங்கிறோம். ஹைரும் சர்ரும் அல்லாஹ் கொண்டு தான் நிகழுதுங்கிறது யக்கீன் வந்து சொன்னா என்ன செய்வோம்? மா அசாப மின் முசீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எல்லா செயல்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வருது. வமை யூமினு பில்லாஹி பியதிஹி கல்பஹு. யாருடைய கல்பு மூமினாக அல்லாஹ் தஆலாவுடைய செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்பா இருக்கு, அவன் கல்புல என்ன வராது? எனக்கு சொல்லிக்கிறேன் நான், அது நீங்களும் கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான் சரி. என்ன வராது? கல்புல ஆட்சேபனை வராது. அப்ப அந்த ஈமான்ங்கிறது தான் முக்கியமான பாடம். அமை யூமினு பில்லாஹி. ஈமானை பத்தி தான் பேசலாம். ஈமான் நல்லா இருந்தா நம்முடைய உடல் ஆரோக்கியமா, ஈமான் நல்லா இருந்தா மனசு அமைதியா இருக்கும், ஈமான் நல்லா இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஈமான் நல்லா இருந்தா நம்ம சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்க. கரெக்டா சொல்லி காப்பாங்க. அடிக்கடி ரேடியோ திறக்கிறோம், சிங்கப்பூர் செய்தி கேட்கணும். சிங்கப்பூர்ல
சிங்கப்பூர் சேனலில் வைக்கணும். எங்கே வச்சா சிங்கப்பூர் சேனல் வரும்? ஒன்றுக்கு ஒவ்வொரு சேனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வச்சா சிங்கப்பூர் சேனல் வரும். திருச்சியில் ஒன்று வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் செய்தி வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நான் அல்லா ரசூலுடைய சேனலில் வைக்கணுமா? நம்மள கழுவு அங்கே ஃபைதான் வருது. கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் அதாவது சேகுடைய சேனலில் வைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவுடைய மஹப்பத்துடைய சேனலில் வைங்க, அல்லா ரசூலுடைய சேனலில் வைங்க, அங்கே ஃபைதான் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரசூலா என்ன சொன்னாங்க? ஈமானுக்கு சொல்லுங்க. ரசூலா என்ன சொன்னாங்க? ஈமானுடைய உயிரை பற்றி என்ன சொன்னாங்க? உமர் நாயகம் சொன்னது. ரசூலுல்லா என்ன போதனை செஞ்சாங்க ஈமானை பற்றி? போன வாரம் சொன்னேன். பிள்ளைகளுக்கு முந்தி என்ன சொன்னாங்க? ரசூலுல்லா என்னுடைய மஹப்பத்தை உண்டாக்கும்னு சொல்றேன். அடுத்தது என்ன சொன்னாங்க? சந்ததிகளுடைய அதாவது மஹப்பத். மூணாவதாக சொன்னாங்களா இல்லையா? முந்தி என்ன சொல்றாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லல, என்னுடைய மஹப்பத்தை உண்டாக்கும். ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு மனசு சொன்னான், ஈமான் கொண்டதா ஆகவோ ஆகாது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா ஈமான் கொண்டதா ஆகாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதான் ஈமான் கொண்டதா ஆகும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லவே இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டான். லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்வது என்னங்க? ஈமான் கொண்டதா ஆகாதுன்ட்டான். இப்ப நிர்பந்தமான நிலையில ஒரு சஹாபி ரசூல் வந்தார். குறைசி காஃபிரி அவனை போட்டு அடிச்சு ஈமான விட்டுடணும், ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அடித்தார்கள். நான் முஸ்லிமாட்டு வெளியாயிட்டேன், உங்க கூட சேர்ந்துட்டேன், குறைசி காஃபிரி கூட சேர்ந்துட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. நிர்பந்தம் வழி இல்லாம நான் ரசூலா விட்டு நான் போக மாட்டேன், ரசூலா விட்டு நீங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். சொல்லி விட்டுட்டான். இல்லைன்னா உயிரை வாங்கிட்டு வந்துட்டான். நேர ரசூலாட்ட வந்தார். யார சொல்லா அழுவர் கலர்றார். இன்னும் சம்பவம் நடந்துச்சு, அதனால நான் உங்களை நீங்கிட்டு தான் சொல்லிட்டேன், யார சொல்ல அப்படி சொன்னார். அப்ப கேட்டாங்க, கல்வில என்ன அறிஞ்சு கேட்டாங்க. யார சொல்ல உங்களை காட்டில எனக்கு உயர்ந்து எதுவுமே இல்லைன்னு நீ சொன்னது சாதான்ட்டான். உங்களை உயிரை காப்பாற்றுவதற்காக என்னுடைய நேசத்தை இல்லைன்னு சொன்ன தப்பு கிடையாது. ஆனா கல்வில என்ன இருக்கு உங்கள்கிட்ட? நேசம் இருக்குல்ல, மஹப்பத்து இருக்குல்ல, அதான் ஈமானுக்கு அடையாளம். அப்ப ஈமான் சொன்னாலே என்னங்க? எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலும் நமக்கு போதனை செய்கிறார்களோ அதுல அதிகப்படியான யக்கீனை கொண்டு போகும். துனியாவுடைய யக்கீன் நம்ம சொல்லிதான் வரணும்னு அவசியமே இல்லை, அதனாலே வரும். துனியாவுடைய ஈடுபாடு இருக்கு பாருங்க, தன்னாலே வரும். அது நான் சூழ்நிலை போல அப்படித்தானே இருக்கு. துனியாவுடைய மஹப்பத்தை உண்டாக்கக்கூடியது. இறைஞான போதனைகளுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கணும். அல்லாஹ் ரசூல் செய்யும் தான் கிடைக்காது. குர்ஆன் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம்னு ஓதுறோம், அடுத்த நேரமே ஓதுறோம், அதுக்கு பரக்காத்து இருக்கு. அருமையான கலாபாத்துகள் சொல்லக்கூடியவர்கள் சந்ததிகள் என்ன? ஷேகுமார்கள். அஹ்ல பைத் என்பது என்னங்க? ஷேகுமார்கள். கியாமத்தில் வரக்கூடிய ஷேகுமார்களை நாம் நேசிக்கணும். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் பற்றியுள்ள விளக்கங்கள் நமக்கு ஈமானுடைய உயிர்களை உண்டாக்கும், வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கும், நிம்மதியை உண்டாக்கும். தரிக்கத்துடைய பாடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். அப்ப ஈமானை பத்தி நல்லா விளங்கிட்டே இருக்கும். முஸ்லிம்ல என்ன? ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும், வேற எந்த ஆட்சேபனையும் இல்லை. முஸ்லிம்ல வழிபடும். ஈமான் சொன்னா ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் ஈமான். மூணாவது பாடம் என்ன? இஹ்சான். இஹ்சானுடைய பாடம். இஹ்சான்டா என்ன? வணங்குவதும். இஹ்சான்டா என்ன?
மூணாவது பாடம் இஸ்லாம், ஈமான், ஏசான். ஏசான்ல நீ அல்லாவை பார்ப்பது போல் வணங்குவாயாக. நீ பார்க்க முடியல, அவன் உன்னை பார்க்கலான்னு வணங்கு. ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான். நம்ம தரிக்கத்துக்கு பாடமே ஹதீஸே தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, போன வாரம் சொன்னா இல்லையா, நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்காலும் உயர்ந்தவர்கள், அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத். எந்த அடிப்படையில? எஹ்சானுடைய பாடத்தின் அடிப்படையில். எஹ்சானுடைய பாடம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, அல்லாஹ்வை பத்தி தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் சொன்னது செய்வாங்க. அல்லாஹ் பத்தி தெரியவோ தெரியாது அவங்க. அதனால தான் நம்ம அவர்களாலும் உயர்ந்தவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்காலும் உயர்ந்தவர்கள், கஅபத்துல்லாஹ் காட்டிலும் உயர்ந்தவர்கள். நீங்கள்லாம் மூமின் கல்வி அரசுல்லா இல்லையா? அரசு அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நம்ம அல்லாஹ் கல்வி தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு வழங்கி அதான் அசைப்போம். அதான் வேலை இருக்கிறது, வேலை நேரம் போக பாக்கி நேரங்கள்ல நம்ம அதில் ஈடுபடணும். ஈடுபட்டாதான் நமக்கு அந்த கல்வியில ஈமான் வலுவடையும். கொஞ்சம் கொஞ்சமா கவலைகள் போகும். கவலை வந்தாலும் என்ன ஆயிடும்? ஈமான் வந்து கவலையை நீக்குது. நம்மளுடைய வலுவான ஈமான் தான் முக்கியம். ஈமான் சொன்னாலே என்னங்க? நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி கொண்டு வர்றது? அடிப்படையான விஷயங்களை வழங்கணும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், எதற்காக தரிக்கிறது அவசியம், சர்க்கார்ட்ட ஏன் பயத்து வாங்கணும், பாசல் ஏன் செய்யணும், ஆனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது எல்லாமே விளங்கினா தான் நம்ம ஈடுபடுவோம். அதில் விளங்காம இருந்தா இந்த காலம் ஒத்துழைப்படும். அதை அனுபவிக்கணுமா இல்லையா? அனுபவிக்காம பேச முடியாது, அனுபவிக்காம உணர முடியாது. அப்போ அதுக்காக வேண்டியதான் பாடங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி. அந்த பாடத்தோட அடிப்படையில் நாம் பாஸ் தொடர்ந்து செய்யணும், நேரங்களை ஒதுக்கி செய்யணும், பழக்கப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கல்வியில் என்ன ஆகிடும், போற மூச்சு அல்லாதான் போகிறோம். இதெல்லாம் செஞ்சால் தான் தரிக்கத்துடைய பாடங்களில் நம்ம வந்து அதாவது மேம்பாடு அடைய முடியும். பாடங்களுடைய வழக்கத்தோட அடிப்படையில் தான் நம்முடைய பெயருடைய திக்கர் கூவத்துடைய பாடங்கள் வழங்கும், உட்காரும். அதே மாதிரி சிவத்துடைய பாடங்களும் உட்காரும், உஜூதுடைய பாடங்களும் உட்காரும். எல்லாமே ஃபண்டமெண்டல். ஃபர்ஸ்ட் பிரைமரி இல்லாமல் நம்ம செகண்டரிக்கு போக முடியாது. திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கணும். நேரங்கள் கொஞ்ச நேரம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு கொஞ்ச நேரம் சிந்திக்க வேண்டியதானே. எந்த வேலை செஞ்சாலும் ஓய்வு இருக்கத்தான் இல்லாமல் இல்லை. இப்போ நமக்கு டாய்லெட் வருது, வேலையை போட்டு போகத்தான் செய்கிறோம். அதில் ஃபோன் வருது, அம்மாட்டிலேருந்து வருது, கணவன்கிட்டருந்து வருது, பிள்ளைகிட்டருந்து வருது, பேசதான் செய்கிறோம் 5 நிமிஷம். எவ்வளோ வேலையை பிஸியாக இருந்தாலும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேலை செய்கிற இடத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் அல்லா பக்கம் திருப்பிக்கணும். கொஞ்ச நேரம் அல்லா மூச்சை கவனிக்கும். வெறும் மூச்சு போது தான் செய்யுது. வெறும் மூச்சு ஆடு மாடுக்கு போகிற மாதிரி நமக்கும் போகுது. நமக்கு போகல அல்லாததுனால, நமக்கு அல்லாதான் போகுது. அந்த பாடத்தில் விளங்கி நம்ம செய்யறதுனால மற்ற மக்களுக்கு என்ன மூச்சு போகுது? அல்லா திக்கிற போகுதா? போகாது. அல்லா திக்கிற பற்றி தெரியவோ தெரியாது சரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்ப சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மகான்களுடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால நாம் கொஞ்ச நேரம் மற்ற மக்களும் பேசிட்டோம். சுல்தானா உட்காந்துருக்கு, போன வாரம் நான் பேசலையே, இந்த வாரம் பேச சொல்லுவான் சர்க்கார் சொல்லிட்டு. அப்படி இல்லையே, அப்படி இல்லைங்கிறாங்க. பேசுங்க பிஸ்மில்லா, தொடர்ந்து பேசணும் சார். அடுத்த வாரம் நீங்க பேசுங்க. சொன்னாலும் என்ன செய்ய போறோம்? திருத்த போறோம், அவ்வளவுதான் செய்ய போறோம். சொல்லுங்க பிஸ்மில்லா. நான் ஷேகோடைய நெருக்கம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். சொஹபத்தே ஷேக், முஹப்பத்தே ஷேக், இத்தாத்தே ஷேக், அஜிமத்தே ஷேக். இதெல்லாம் நம்ம ஹிந்துக்குள்ள படம் பார்த்துருக்கோம். மகான் உட்காந்துருப்பாரு, பின்னாடி பெரிய வட்டமா ஒரு ஒளி தெரியும் பாரு. ஏன்னா
கேட்டா அந்த ஒளி என்னிலே நிகழுது, இந்த ஒளியாவே நான் இருக்கிறேங்கிறது அர்த்தம். இந்த இந்துக்குள்ள படத்தை தான் பார்த்துப்போம் இல்லையா? இல்லை ஒளி தெரியுது, பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆராய்ச்சி பண்றான். ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லுவாங்க கேட்டு சொன்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ரோஜா செடியில கொண்டு இருந்துகிட்டு சண்டை போடுறாங்க 2 பேரும். அப்படி ஒண்ணுக்கு வாக்குவாதம் நடக்குது. அந்த ரோஜா செடி அப்படியே சுருங்கி போயிடும் அந்த சண்டையை பார்த்து. அப்ப அந்த செடிக்கு உயிர் இருக்குங்கிறத நிறுவனம் செய்யறாங்க. அதே மாதிரி காதல் பற்றி பேசுறாங்க இன்னொரு ஜோடி. அந்த செடி பூரா மலர்ச்சியா இருக்கும், பிளசண்டா இருக்கும். என்ன எதனால ஏற்படுது? உங்களுடைய பேச்சை கொண்டு ஏற்படக்கூடிய விளைவு அதானா? அதே மாதிரி சேகமார்கள் அல்லாஹ் கூடவே இருக்கிறதுனால அல்லாஹ் கூட இருக்கக்கூடிய உணர்வுகள் முறிவுக்கெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் கூட இருக்கக்கூடிய உணர்வுகள் அவங்கள்ட்ட ஃபைதான், அதான் ஃபைதான் சொல்றாங்கல்ல, அந்த பாக்கியம் எல்லா முறிவும் கிடைக்கும். அதனாலதான் எந்த முறிவு அதிகமாக சுகபத்திய செயல் இருக்கிறாரோ அவருக்கு சீக்கிரமாக அல்லாவுடைய நேசம் கிடைச்சிருக்கும். அதாவது ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். இப்ப நம்ம பொண்ணுகள் சொல்லி காமிக்க, ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறோம், அந்த கிளாஸுக்கு கீழே ஒரு தாள் எழுதி வைக்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன். தண்ணி கீழே வச்சுட்டா அப்படி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல தண்ணி வச்சு கீழே நான் உன்னை வெறுக்கிறேன். நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வச்சுட்டான். பொழுது விடிஞ்சு அந்த தண்ணி எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா உன்னை நேசிக்கலன்னு எழுந்த பாருங்க, அந்த தண்ணி ஒரு பிளசண்டா இருக்கும், ரம்மியமா இருக்குது அந்த தண்ணி. ஆராய்ச்சி பண்ணத்துல வெறுக்கிறேன்னு எழுதி வச்சோம்ல கிளாஸ், அந்த தண்ணி ஒரே கடமுள்ள இருக்கும். அதாவது ஒரு வருத்தமான நிலையில இருக்கிற மாதிரி அந்த தண்ணியில தெரியுது அவங்களுக்கு. என்ன காரணம்? அந்த சுகபத் தான். நான் நேசிக்கிறேன்னு சொன்ன அந்த தாருடைய சுகபத்து அந்த தண்ணியை பிளசண்ட் ஆக்குது. அவனை வெறுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வாசகம் அந்த தண்ணி கூட இருக்கிறதுனால அந்த தண்ணி என்ன ஆகுது? அலங்கோலமா இருக்கு. அதே மாதிரி தான் அவுளியாக்கள் நாதாக்கள் மகான்களுடைய சுகபத்தில் இருக்கிறதுனால அவங்களோட பைதா நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம கல்வில அமைதி வரும், அல்லாஹ்வுடைய மஹப்பத்து வரும். எல்லாம் அவுளியாக்கள்கிட்ட ஏன் போக போறோம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா திரும்ப போயிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? சேகுமார்கள் வர்றாங்க, ஹைதராபாத் வர்றாங்க, லால்பேட் தான் வர்றாங்க, அவங்கள போதனை கேட்குறோம், அல்லது நம்ம மானசீகமா அவங்கள நினைக்கிறோம், பணாபிஷேகள் இருக்கிறோம். அப்ப நம்ம கல்வியில் என்ன வருது? இறையர்கள் கிடைக்கும், அதேமே கிடையாது. அப்படிப்பட்ட பாக்கியத்தான் அல்ல நமக்கு அது வழங்க வச்சிருக்கான் பாருங்க, அதான் பெரிய பாக்கியம். விளங்க செய்யறோம்ல, வழங்கினா தான் எப்படி நினைக்கிறீ அப்படி ஒன்று ஆக்கிடும் சொல்றான் இல்லையா? அந்த அடிப்படையில் நம்மளுடைய நினப்பு தான் பொழப்ப கிடக்குமாங்க. நினப்பு பொழப்ப கிடக்கும். நல்ல நினைகள் என்ன ஆகும்? நம்ம கல்வியில உயர்வே உண்டாகும். அதனால இது வேலை பேச சொல்றேன். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் ஞாபகம் செய்ய போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போகிறோம் நாவால. சொல்லக்கொண்டு கல்வியில அந்த ஈமான் உட்காரும். அதே இப்படியா பாசன பாக்கு எப்படி செய்யறோம்? அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவையை பூர்த்தி கூட அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று சொல்ல 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 தேவையை பூர்த்தி ஆகும்போதெல்லாம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தேவையை பூர்த்தி ஆகும்போதெல்லாம் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யலாம், யக்கீன் வந்துடணும். அதான் இஸ்முடைய துக்கர், இஸ்முடைய துக்கருடைய பறக்காது. சொல்ல 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 உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 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 துவா நமக்கு கபூல் ஆகணும்னு சொன்னா அந்த எந்த துவா கேட்கலாம் அந்த துவாவையே அதிகமா சொல்றாங்க, கேட்க சொல்லலாம். கேட்டுட்டே இருங்க, அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் தஆலா நிச்சயமா கொடுப்பான். எண்ணம் போல வாழ்க்கைங்கிற மாதிரி தான். அதான் கேட்டுட்டே இருக்க சொல்றாங்க. அல்லாட்டி துவா கேட்கும் போதெல்லாம் அல்லாட்டி துவா கேட்டுட்டே இருக்க சொல்றாங்க. ஒரு நேரம் நல்லா ஒரு நேரம் உடனே நமக்கு கிடைச்சிடும், எல்லாம் லேட்டாக கிடைக்கும், எல்லாம் நிச்சயமா கியாமத்துல கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய துவா வீண் அடிக்கவே இல்லை. அதே மாதிரி நமக்கு என்ன தேவை? கல்வியில் அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினாலே போதும். ஃபண்டமெண்டல் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபண்டமெண்டல் என்று விளங்கினாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். சொன்ன நான் நமக்கு சொந்தமில்லை, நம்மிடம் இருப்பு எதுவுமே சொந்தமில்லை. சொந்தக்காரன் அவன் தான். சொந்தக்காரனுக்கு என்ன சொந்தம்? சொந்தக்காரனுக்கு என்ன சொந்தம்?
சாத்து சொந்தம், சிபாத்து சொந்தம், அஃபால் சொந்தம், ஆசை சொந்தம் இல்லையா? சொந்தக்காரன் யார் அவன்? அல்ல. அவனுடைய சாத்து நம்மளே இருக்கு, சிபாத்து நம்மளே இருக்கு, செயல் நம்மளே இருக்கு, உஜு நம்மளே இருக்கு. சரிண்ணா? அவ்வளோதையும் நம்மளை கொடுத்து விட்டு அவங்க என்ன தனியாக இருப்பான்? அவனுடைய சிபத்து எல்லா போலும் நம்மள்ட்ட கொடுத்து விட்டு அவன் என்ன செய்வான்? தனியாக உட்காந்துருப்பானா? எங்க சிபத்து இருக்கு அங்கே அல்லா இருக்கும், எங்க செயல் இருக்கு அங்கே அல்லா இருப்பான். அல்லா இல்லாம அந்த செயல் வராது. நான் அடிக்கடி சொல்லி காமிக்கிறேன், உதாரணத்துக்கு காமிக்கிறேன். டாக்டர் ஃபைஜுர் ரஹ்மான். ஃபைஜுர் ரஹ்மான் வரலாறு. யார் வர்றா? டாக்டர் வர்றாரு. டாக்டர் சாப்பிட்டு இருக்காரா? ஃபைஜுர் ரஹ்மான் வர்றாரு. யார் வர்றா? டாக்டர் வர்றாரு. என்ன வழங்கணும்னு கேட்டு சொன்னா, அந்த ஜாத் என்று சொல்லக்கூடிய தோற்றத்தை விட்டு சிபாத் என்று சொல்லி டாக்டர் பார்த்தா தனியாக போவாது. எங்க டாக்டர் இருக்காரோ அங்க ஃபைஜுர் ரஹ்மான் இருப்பார், எங்க ஃபைஜுர் இருக்காரோ அங்க டாக்டர் இருப்பார். என்ன காரணம் கேட்டா, அந்த அல்லா ஃபைஜுர் ரஹ்மானோட ஜாத் என்னங்க? தோற்றம். சிபத்து என்ன? டாக்டர். அவ தோற்றத்துல இருந்து அந்த சிபத்து வளர்க்காது. எங்க தோற்றம் இருக்கோ அங்க சிபத்து இருக்கும். அதான் அடையாளம். அதே மாதிரி அல்லாஹ்தால நம்மளும் இருக்கிறான்னு வழங்கிட்டா, அல்லான்னு சொன்னா யாரை கூப்பிடுறோம்? அல்லா. அல்லா எங்க இருக்கிறான்? கூட இருப்பான். அல்லா ஒரு இடத்துலயும் அவன் கூட சிபத்து நம்ம கூட இருக்கு. அப்படி இல்லை, எங்க சிபத்து இருக்கு அல்லா இருக்கு. அல்லா இருக்கிறான், இருப்பான் இல்லை, அல்லா தான் இருக்கிறான். இந்த எச்சனை கொண்டதுனால தான் இறைஞான். அந்த அடிப்படையில நாம் என்ன செய்ய போறோம்? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர என்னோட தேவை என்ன? எதுக்கு செய்யக்கூடிய தேவை, இந்த கலாம் வெளியாகக்கூடிய தேவை, பார்க்கக்கூடிய தேவை, பேசக்கூடிய தேவை, இருக்கக்கூடிய தேவை எல்லாம் ஒன்றை கொண்டு தான் நிகழுது. ஒன்று அல்லாமல் எதுவுமே நிகழாது என்பதாக அதிகப்படியாக நம்ம எக்கினை கொண்டு இருக்கோம். எக்கினுடைய வார்த்தை தான் அது. லா இலாஹ இல்லல்லாஹ். அது என்ன செய்வோம் சொல்லலாம். பலமன்னஹோ அப்துல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமானை எங்களுக்கு பிச்சை கொடுங்க யார சொல்லுதான். எப்படி அவர்கள் ஈமானோட உயர்வை கொண்டு அல்லாஹ் சொல்லி அடைந்தார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கும் யார சொல்ல அனுப்பிடுங்க யார சொல்லுதான். நாங்கள் பாவியான அடியார்கள், மலதியாளர்கள், சைத்தான் நப்சு கூடவே இருக்க யார சொல்லுதான். இருந்தாலும் நீங்கள் எங்களுக்காக துவா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் துவா செய்றீங்க. நான் பாவம் செஞ்சாலும் எங்களுக்காண்டி பாவம் பண்ணி இருக்கிறீங்க யார சொல்லா, கிருபை செய்யுங்க யார சொல்லுதா என்று அவர்கள் தர்பாரிலே நெருங்கியவர்களாக ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுங்க. கல்விலங்க எண்ணங்களை கொண்டு வந்து யார சொல்லலா என்பதாக அவர்கள் சொல்லுங்க. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு நிச்சயமா கொடுப்பான். 3 முறை ஸலவாத் ஓதிக்கீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம், முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் காமிலின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கைரை கேட்டார்களோ அனைத்து விதமான கைரை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாக. யா அல்லாஹ் எந்த சரை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தெளினார்களோ அனைத்து விதமான நஷ்டங்கள் வெட்டி எங்களை பாதுகாப்பா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ் தாய்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ் மனைமக்களுடைய பாவங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ் உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், ஊர்வாசிகள், கலப்படுகிற அனைவருடைய பாவங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ் மற்றும் முஸ்லிமான முஃமினான அனைவருடைய பாவங்களை மன்னிச்சுடு. யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு யா அல்லாஹ் வெற்றியை கொடு. யா அல்லாஹ் எப்படி ஒரு சஹாபாக்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தாரோ அப்படிப்பட்ட வெற்றியை கொடு. யா அல்லாஹ் அவர்களுக்காண்டி யா அல்லாஹ் தனி நாளாக அவர்கள் நசீபாக்கிப்பார். யா அல்லாஹ் அவர்களுடைய பொருள் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களை வெற்றி லேசாக்கி வைப்பார். யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் மனை மக்களை கண்கள் குளிர்ச்சியாக்கி வைப்பார். யா அல்லாஹ் வாழக்கூடிய காலமெல்லாம் யா அல்லாஹ் நின்று வழங்கக்கூடிய பாக்கியமான ஆரோக்கியத்தை கொடுப்பார். யா அல்லாஹ் வாழக்கூடிய காலமெல்லாம் யா அல்லாஹ் மருத்துவமனை சிரமங்கள் துன்பங்களை விட்டு எங்களை அனைவரையும் பாதுகாப்பார். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கி அதை வாழக்கூடியவர்களாக அனைவரையும் ஆக்கிடுவார். யா அல்லாஹ் சைத்தான் நப்சுடைய தீங்கில் விட்டு எங்களை பாதுகாப்பார். யா அல்லாஹ் படைப்பணங்களுடைய தீங்கில் விட்டு எங்களை பாதுகாப்பார். யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பார். யா அல்லாஹ்
யாழ்லா தீங்கான முடிவு விட்டு எங்களை பாதுகாப்பா. யாழ்லா மனைவி மக்களை கண்கள் குளிர்ச்சியாக வைப்பா. யாழ்லா எங்கள் மனைவிக்கு பின்னால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக எங்கள் கண்ணிற்கு கொடுப்பா. யாழ்லா யாழ்லா யா ரஹ்மான் யா ரஹீம் லா இலாஹ இல்லல்லாஹ் வழங்கி அதுவே வாழக்கூடியவர்கள் ஆக்கி தருவாய். யாழ்லா அல்லாஹ் ரசூலும் எப்படி வாழ சொன்னாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பா. யாழ்லா யாழ்லா யா ரஹ்மான் யா ரஹீம் ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإسلامك وإيمانك يا الله. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك توفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم. اللهم ارزقنا خير الدنيا وخير الآخرة وصل يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. மைக்கு கொடுங்க.